சரி வரேன். என்னங்க இது? மாப்பிள்ளைய விட்டுட்டு வேற யாருக்கும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதானே. அண்ணே அப்படியே மாப்பிள்ளை தோழ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அப்படியா? சரி சரிப்பா, தானே நானும் பார்த்தேன். அந்த காலத்தில் எனக்கு சாப்பாடு கூட போடலை. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா? இப்போ முதல் மரியாதை எல்லாமே மாப்பிள்ளை தோழனுக்கு தான் நடக்குது இல்லை? அதான் பெரிய குடும்பம்னு சொல்றது. என்ன சொல்றது போங்க. ஏய், என் மேல கோவமா? ஐயோ மாமா, நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? இல்ல, கார்த்தி பக்கத்துல மாப்பிள்ளை நிக்க வச்சிருக்கேன், அதுக்கு. அதான் நீங்களே கபிலனை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு மேல என்ன வேண்டி இருக்கு? சரி போய் அவனுக்கு ஆர்த்தி எடுறா சத்தி. ஐயோ மாமா, அத்தை. நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன தட்டு இரு. அழகு இந்த வந்துட்டேன் மாப்ள. குடுறா. இந்த ராசதி போ. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? கபிலனை மாப்பிள்ள ரேஞ்சுக்கு ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. நடத்துங்க நடத்துங்க, இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். என்ன மாப்பிள்ளை பக்கத்துல கபிலன் சம்பந்தமே இல்லாம நிக்கிறான்? அதுவும் இல்லாம ராசாத்தி அவனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா. என்ன பெரியமா, கபில் எதுக்கு மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறான்? அவனுக்கு எதுக்கு ஆர்த்தி எடுக்கிறான்னு தானே கேக்குறீங்க? ஆமா, அதுலயும் ஒரு காரணம் இருக்கு பெரியமா. அவன் தானே நம்ம ஊர் புறா புனிதாவை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லியிருப்பான். அதனாலதான் அவனை மாப்பிள்ளை தோழனா நிக்க வச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு பண்ற எல்லா மரியாதையும் அவனுக்கு பண்ண சொன்னேன். அவனை அசிங்கப்படுத்தணும். அப்பதான் அவன் மனசுல தோணும், நம்மளால இந்த வீட்டுக்கு மருமகனா வர முடியல நினைச்சு அவன் வருத்தப்படணும். அதுக்குதான். எப்படி? சூப்பர். பெரியமா, அது மட்டும் இல்ல, இப்ப எதுக்கு ராசாத்தி ஆர்த்தி எடுக்க சொன்ன தெரியுமா? தன் தம்பி கபிலனை மாப்பிள்ளையா பார்க்க முடியலையே, தொண மாப்பிள்ளையா பாக்குறோமேன்னு மனசுக்குள்ள புழுங்கி அழுது வருத்தப்படணும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பமே அசிங்கப்படணும் பெரியமா. நீங்க வேணான்னு சொல்லுங்க, நான் இப்பவே நிறுத்திடுறேன். ஐயோ வேணாம் இனியா, எல்லாத்தையும் இப்படியே பண்ணு. அவங்க எல்லாரையும் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி விடு. நீதான் இனியா சரியா செய்யற. விடுங்க பெரியமா, அவனை மாப்பிள்ளை மாதிரியே நடத்தி அசிங்கப்படுத்திடுறேன். ஆமா இனியா, அவங்க தகுதி தெரியாம நம்ம கிட்ட வந்து ஏண்டா பொண்ணு கேட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்து. சரி பெரியமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடுறேன். இந்த மேனா மினிக்கு வேற, இவன் எதை சொன்னாலும் நம்பிட்டு இருக்கா. ஆனா அவங்க கபிலனை கார்த்திக் பக்கத்துல நிக்க வச்சு மாப்பிள்ளை மாதிரி முறை செஞ்சு கடைசி நேரத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி புனிதா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். உங்க ரூட்லயே போய் உங்களை காலி பண்றேன் பாரு. இத சாக்கா வச்சு ராசாத்திய மாட்டி விட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பல என் பேரு கண்மணி இல்ல. வீட்டுல எல்லாரும் வாங்க. வாங்க, வணக்கம். வாங்க 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 போலாம். பெரியமா வாங்க. வாங்க.
அண்ணே, குமரா, நம்ம ஊர் இன்னும் தலைவர் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கீழே போய் நில்லு. வரலப்பா சரிம்மா. குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து ஓ, சொல்லிருக்காங்க அப்படியா? மரகதக்கா வாங்க வாங்க நல்லா வாங்க. இருக்கீங்களா? வா கலைவாணி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவர் கட்சி வேலையில அவர் ரொம்ப பிஸியா இருக்காருக்கா. நான் இங்க வந்ததே பெரிய விஷயம். அப்படியா? பரவாயில்லக்கா, வணக்கம், மாப்பிள்ள வணக்கம். ரொம்ப லட்சணமா அமைஞ்சிருக்காரு. உங்க குடும்பத்துக்கு ஏது நல்ல மருமகனா பாத்திருக்கீங்க. ஆமா, உங்க பொண்ணு எங்க? சின்ன வயசுல பார்த்தது. சரி வா, புனிதா உள்ளதா ஆமா இருக்கா? வா வா. வா இவதான் என் பொண்ணு. இதுவா பொண்ணு? இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. போட்டோல பாத்துருக்கோமே. இவளா? இவ அத்தை, அக்கா. ராசாத்தி, இப்ப வந்தவங்க கலைவாணி தானே? என்னடி இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இதான் கல்யாண பொண்ணா? ஆமா. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. ஏய் இங்க பாருடி, ம், இந்த பொண்ணு தானா? ம். நீ தப்பா சொல்லி யாருக்கு அதுலயாவது விழுந்தா அந்த பொண்ணு வாழ்க்கையே போயிடும். எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதோ ஒசரமா நிக்கிறான்ல, அவன் தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினவன். ராசாத்தியை இப்பவே துரத்த ஏதோ மேட்ரு கிடைக்கும் போல இருக்கே. கிட்ட போய் பார்ப்போம். அம்மா, என்ன சொல்றீங்கம்மா? நல்லா தெரியுமா அந்த பொண்ணு கழுத்துல இந்த பையன் தான் தாலி கட்டினானா? ஆமாங்க. ஆமா, நீங்க யாரு? என் சம்பந்தி வீட்டு கல்யாணம் தாம்மா. மரகதம்மா என் சம்பந்தி தான். என் பொண்ணை தான் அவங்க பையனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். இது பாருங்க, எதுனாலும் சொல்லுங்க. இந்த பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள என் தங்கச்சி பையன்தான். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான்னு சொன்னீங்கல்ல, அவனும் எனக்கு தங்கச்சி பையன்தாம்மா. எல்லாரும் சொந்தம்தான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நீங்க உண்மைய சொன்னாதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையாச்சும் நல்லதா அமையும். நான் உண்மைதாங்க சொல்றேன். எனக்கு உறுதியா தெரியும் அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீங்க எதை வச்சு இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? இல்லங்க, என்னோட புருஷன் கட்சியில இருக்காரு. அவர் கட்சி ஆளுங்க தான் காதலர் தினத்தன்னைக்கு இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பார்க்ல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது எப்பவுமே போட்டோ வீடியோ எடுத்ததை பார்ப்போம். நான் அதை பார்த்ததுனால தான் சொல்றேன், உறுதியா கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, அந்த போட்டோ வீடியோ இருக்கா? போட்டோ இருக்கு, ஆனா வீடியோ இருக்கான்னு தெரியலங்க. போட்டோ இருந்தா கூட போதும், அதை எனக்கு தரீங்களா? அத சம்பந்தி கிட்ட காமிச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும். ஆனா அது எங்க வீட்ல எல்லாம் இருக்கு. அப்ப வாங்க, உடனே எடுத்துட்டு வந்துருவோம். நாளைக்கு காலையில தானே கல்யாணம், அதுக்குள்ள அவங்க கிட்ட காமிச்சு மாப்பிளைய மாத்திடலாம். சரி வாங்குங்க. அந்த போட்டோ மட்டும் கிடைச்சது நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கே மரகதத்துக்கிட்ட காட்டி ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். இதோ வரேன். வாங்க. வாங்க வாங்க வாங்கக்கா, உட்காருங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும், எடுத்துட்டு வாங்க. போட்டோ மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு மண்டபத்திலேயே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என்னங்க பெட்டி எடுத்துட்டு வரீங்க?
இதுலதாங்க அவர் எல்லா போட்டோவும் வச்சிருப்பாரு. சரி சரி சரி. எல்லா போட்டோவும் இதுலதான்க்கா இருக்கும். தேடி பார்க்கணும்க்கா. கொஞ்சம் கொடுங்க, நானும் தேடி பார்க்குறேன். இந்தாங்க. கலை என்கிட்ட இல்ல, அதுல இருக்கா? அக்கா என்கிட்ட இல்லக்கா. ஐயோ, இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை. நீ நல்லா பாரு. இல்லக்கா, எல்லா போட்டோவும் இந்த பெட்டில தான் வச்சிருப்பாரு. அப்படி சொல்லாத கலை, வேற எதுலயாச்சும் இருக்கான்னு நல்லா தேடிட்டு வா. சரிக்கா, நான் வேற எங்கேயாச்சும் போய் தேடி பாக்குறேன். கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும் போல இருக்கே. அக்கா இருந்தா இதுலதான்க்கா இருக்கணும். குடு குடு. இருக்கு கலை. கலை, இந்த போட்டோ தான். அப்படியாக்கா? ரொம்ப நன்றி கலை, எனக்கு இது போதும். இத வச்சு நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாரு. என்னக்கா, போட்டோ உங்க கையில வந்தவொடனே உங்க பேச்சே மாறி போச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கலை, இத வச்சு அவங்கள சேர்த்து வைக்கலான்னு வேற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா? அப்புறம் கலை, ஒரு விஷயம், இத பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. நான் எதுக்குக்கா சொல்ல போறேன்? சரி சரி. நீ இப்போ மண்டபத்துக்கு வரியா? இல்லக்கா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி வரேன். சரிக்கா. அஷிஷோ, ஞாபகம் இல்லாம ஆட்டோ அனுப்பிட்டோமே, இங்க ஆட்டோ வேற வராது. நம்ம நேரம்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட கண்ணில் தென்படலையே. மற்ற நேரம்லாம் சர்ரு புருன்னு வருவானுங்க. மண்டபத்துக்கு போகணுமே, லேட் ஆகிட்டே இருக்கே. சரி, அப்படியே நடந்து போய் அந்த முனையில பார்க்கலாம். கண்மணி யார தேடிக்கிட்டு இருக்கா? போயிட்டாங்க. ஏதாவது வில்லங்கம்மா தான் இருக்கும், என்னன்னு போய் விசாரி. கண்மணி, யார தேடிக்கிட்டு இருக்கீங்க? நான் யார தேடினா உனக்கு என்ன ப்ராப்ளம்? அது ஒண்ணும் இல்ல, முக்கியமான ஆளா இருந்தா அவங்கள தேட உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். அந்த அளவுக்கு முக்கியமான விஐபி எல்லாம் நான் ஒன்னும் தேடி போல, எங்க அம்மாவை தான் தேடி போனேன். ஆமா ஆமா, உங்க அம்மாவும் ஒரு முக்கியமான விஐபி தானே, எந்த நேரத்துல என்ன ஒண்ணும் தெரியாது. சரி, அவங்கள தேட நான் வேணா உதவி பண்ணவா? ஐயோ ஒன்னும் வேண்டாம், நீ போ, நானே தேடிக்கிறேன். சரி, போன பாக்குறேன். சொல்றேன்ல. போறேன் போறேன் போறேன். மாட்டினடி நீ.
சொல்லு கண்மணி, நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல புனிதாக்கு நலங்கு வைக்க போறாங்க. நாத்தனார் சீர் பண்ணணும். நீ எங்க இருக்க? அடியே, நீ புனிதாவுக்கு நலங்கு வைக்க நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் ராசாத்திக்கு ஆப்பு வைக்க வந்துகிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? ராசாத்திக்கு ஆப்பு வைக்க போறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா, ஆரம்பிச்சிட்டீங்களாடி உங்க வேலையில. நான் இருக்க வரைக்கும் என் தங்கச்சி ராசாத்திக்கிட்ட உங்களை போக விட்டுருவனா? அந்த புனிதா கல்யாணத்தை கடைசி நேரத்துல நிறுத்தி ராசாத்தியையும் ராசாத்தி குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பலான்னு சொன்னேன்ல. ஆமா. ஆனா இப்போ அதுக்கு அவசியம் இல்ல. என்னம்மா சொல்ற? அதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நிறுத்தி நாம நினைச்ச மாதிரி நினைச்ச டைம்ல கார்த்திய புனிதா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். ஐயோ அம்மா, அந்த அளவுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? என்ன பண்ணிருக்க? கேட்கலையே. அம்மா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பிளான் பண்ணிருக்க போல. ஓ, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பிளானு? அந்த கபிலன் பையன் புனிதா கழுத்துல தாலி கட்டினான்ல. ஆமா, கட்டியிருக்கான். கட்டியிருக்கானா தாலிய? அந்த போட்டோ இப்போ என் கையில இருக்குடி. என்னம்மா சொல்ற? கபிலன் புனிதா கழுத்துல தாலி கட்டின மாதிரியான போட்டோ உன்கிட்ட இருக்கா? எப்படிமா? எது, கபிலம் புனிதாவுக்கு தாலி கட்டின போட்டோவா? ஹேய், அதுவடி இப்ப முக்கியம். இது அப்புறமா பேசிக்கலாம். அந்த போட்டோ என்கிட்ட தான் இருக்கு. இத உன் மாமியார் கிட்ட காட்டினா இன்னைக்கே ராசாத்தியையும் ராசாத்தி குடும்பத்தையும் அந்த கல்யாண மண்டபத்தை மட்டும் இல்ல அந்த வீட்டை விட்டே போயிடுவாங்க. நான் அந்த போட்டோவோட தான் மண்டபத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். வா வா, உடனே அத்தை கிட்ட அந்த போட்டோவை காட்டி ராசாத்திய வெளியே அனுப்பிட்டா நடக்க போற கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா என்ன, இங்க ஒரு ஆட்டோ கூட கண்ணுக்கு தெரியலடி. சரி, நலுங்க ஆரம்பிக்க இன்னும் டைம் இருக்கு. நீ அவசரப்படாம அந்த போட்டோவை பத்திரமா கொண்டு வா. சரிடி. வா வா, சீக்கிரமா வா. நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். தா வந்துடுறேன். ராசாத்தி வரேன். வரட்டும். நல்லா க்ளீன் பண்ணுங்க. பெரிய ஆளுங்க வந்து தாங்க போறாங்க. எந்த குறையும் இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் வா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னடா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. ஏன் இப்படி பதறடிச்சுட்டு ஓடி வந்து பேச முடியாது. நீ வா, வெளியே போய் பேசுவோம். வாடாங்கறல. வா மாப்ள. டேய் மாப்ள, என்ன விஷயம்டா? நம்ம நினைச்ச மாதிரியே கோகிலாவும் கண்மணியும் ராசாத்தியை அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கடா. அசிங்கப்படுத்த பிளான் பண்ணிட்டாங்களா? அப்படி என்ன பிளான் பண்ணிட்டாங்க? மாப்ள, கபிலன் புனிதா கழுத்துல தாலி கட்டின போட்டோ அந்த கோகிலா கையில இருக்காண்டா. கோகிலா இப்ப அதை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்களாம். அத மரகதம்மாட்ட காட்டி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ராசாத்தியை நம்ம குடும்பத்தை விட்டே விரட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க மாப்ள. டேய், இப்பதான்டா கண்மணி இதை பத்தி போன்ல பேசிட்டு இருந்த நான் கேட்டு வந்தேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லடா. கோகிலாத்திக்கு ராசாத்தி மேல அப்படி என்ன கோபம்? அவங்கள திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, தெரிஞ்சுட்ட மாதிரி தெரியலையேடா. மாப்ள, இவங்க எல்லாம் திருந்தாத ஜென்மண்டா. டேய், ஒண்ணு நம்ம எப்படியாவது கோகிலாவை தடுத்து நிறுத்தணும், இல்லனா அந்த ஆதாரத்தை அழிச்சிடணும்டா. டேய், அவசரப்பட்டு அந்த போட்டோ எதுவும் பண்ணிடக்கூடாது. அந்த போட்டோ நமக்கு வேணும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்ப இருக்கிறதே அந்த போட்டோ ஒண்ணுதான். அது நம்ம கைக்கு வரணும், இல்ல பெரியம்மா கைக்கு போகாத மாதிரி நம்ம பண்ணணும். டேய், இந்த பார், அந்த போட்டோ நம்ம கைக்கு வரணும். ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி கபிலம் புனிதா கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த போட்டோவை ஆதாரமா காட்டி தான் பெரியம்மாவோட மனசை மாற்ற முயற்சி பண்ணணும். அதனால அந்த போட்டோ நமக்கு வேணும். டே மாப்பிள, இவ்வளவு தானடா. அந்த போட்டோ நம்ம கைக்கு வர்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? இப்ப என்ன, மரகதம்மா கைக்கு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த போட்டோ சிக்கிடக்கூடாது, அவ்வளவுதானே? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய், இங்க பர்றா, நீ ஏதாவது பண்ண போய் அது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. மாப்பிள, கவலைப்படாதரா, பிசுறு தட்டாம நான் பண்ணிடுறேன். அதான்டா, எப்படி நீ போனாலோ இல்ல நான் போனாலோ அவங்க உஷாராயிடுவாங்க. அப்புறம் எப்படி பண்ண முடியுங்கிற? மாப்பிள, நான் தான் மாப்பிள போறேன், ஆனா நானா போறது இல்ல. புரியல.
நான் இப்ப அவ்வை சண்முகியா மாற போறேன். டேய் நீ ஏற்கனவே லேடி கெட்டப்ல அந்த அம்மாவை போட்டு கும்முன்னு கும்மி இருக்க, மறந்துட்டியா? மாப்பிள அது எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள. ஆனா அந்த கெட்டப் வேற, இப்ப நான் போட போற கெட்டப்பே வேற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சிறப்பா நல்லபடியா முடியும். கோகிலா